Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Very good evening to all. பார்க்கலாமா? நான் படிக்கிறியா ஷானு? யார் படிக்கிறீங்க? யாராவது படிங்கப்பா. படிக்கிறியா பீமா ஃபாத்திமா? படிங்கம்மா. படிமா. எடுத்தாச்சாமா? சந்திரனில் புளோட் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்த வடிவமைக்கப்பட்ட புளோட் ஃபிளெக்சிபிள் லெவிடேஷன் இல்ல போலோட்னா சந்திரன் என்ன பண்ணாங்க? பேலோட் சொல்லுவாங்க. பேனா பேலோட்னா மாறிக்கின்ற பேலோட். வடி அமைப்பு யார் கொண்டு வர? நாசா கொண்டு வருது. வடி அமைப்பு நாசா கொண்டு வருது. நாசானா யாரு? அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம், யுஎஸ்ஏ உடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகும்? அங்கே ட்ரெயின் கூட போகலாம். நாளைக்கு விண்வெளியில் சந்திரனில் வந்து என்ன பண்ணலாம்? ட்ரெயின் ரயில் அமைப்பு கூட போகலாம். அப்போ அந்த அமைப்பை வந்து அங்கே கொண்டு வராங்க. சந்திரனில் கொண்டு வராங்க. ஓகேவா? சந்திரனுடைய ஆராய்ச்சியில் 3 நாடுகள் முன்னணியில் இருக்குது. எந்த நாடு தெரியுமா? சந்திரனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யுஎஸ்ஏ இருக்குது, 2வது சீனா இருக்குது, ஓகேவா, 3வது இந்தியா இருக்குது. இந்த 3 நாடுகளுமே வந்து சந்திரனுடைய ஆராய்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? பேலோட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? பேலோட் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க? புதிய வழித்தடங்களை கொண்டு வர போகிறாங்க. எங்கன்னா சந்திரனில். யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்போ அதற்கான வழிவகைகள் வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வந்து கொண்டு வராங்க. பேலோட் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? வழித்தடங்கள் ஏற்படுத்துங்க. இந்த ரோடு மாதிரி சந்திரனில் வந்து வழித்தடம் ஏற்படுத்தப்படுதுனா வழித்தடங்கள். ஓகேவா? பேலோட்னா வழித்தடங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்த பாயிண்ட்டுமா? பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து போராடும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது முதல் சட்டத்தை இயற்றியுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை சர்வதேச பெண்கள் ஆண்டு அறிவிச்சாங்க. ஐநால தெரியுமா? எப்ப பரியுது? வன்முறை வந்து புதிய சட்டங்கள், சட்ட வடிவம் யார் கொண்டு வரா? ஐரோப்பிய யூனியன் கொண்டு வருது சட்ட வடிவங்கள். அங்க ஐரோப்பாவில் இன்னும் வன்முறை இருக்குது. இன்னும் இந்தியாலாம் யாரு? ஐரோப்பிய யூனியன் கொண்டு வருது. ஐரோப்பிய யூனியன் கொண்டு வந்திருக்காங்க. ஐரோப்பியாவே என்னது? மேம்படுத்தப்பட்ட நாகரிகத்தினுடைய வளர்ச்சி. அங்கேயே வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. புரியுதா? அப்ப இந்தியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியெல்லாம் பாருங்க. அப்ப இந்தியா நிலைமை என்ன, ஆப்பிரிக்கா நாட்டு நிலைமை என்ன, ஓகேவா, தென்கிழக்கு ஆசிய நாடு நிலைமை என்னன்னு பாருங்க. அங்கேயே இப்போதான் சட்டம் கொண்டு வராங்க அவங்களுடைய கொடுமையான சில செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிராக. அதே மாதிரி சர்வதேச பெண்கள் ஆண்டு ஐநா அறிவிச்சு தெரியுமா? எப்ப? யுஎன்ஏ வந்து ஒரு ஆண்டை வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவிச்சாங்க. இன்டர்நேஷனல் சர்வதேச பெண்கள் ஆண்டு, இன்டர்நேஷனல் உமன் இயர். எப்ப பார்த்துட்டியா? அதே மாதிரி பீஜிங் டிக்ளரேஷன் இருக்குது. பீஜிங் டிக்ளரேஷன் இருக்குது. ஓகேவா? பீஜிங் பிரகடனம் என்பது பெண்களுடைய எது? பெண்களுடைய பாதுகாப்புக்கு, பெண்களை மேம்படுத்துவதற்கு 1975. பார்த்தீங்களா? பீஜிங் பிரகடனமும் பெண்களுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமாக கொண்டு வந்திருக்காங்க. தெரியுமா இல்லையா? ஆன்டி டவுரி ஆக்டு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, போஸ்கோ, நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசம்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் எப்பயோ வந்துருச்சு. நாகரிகத்தினுடைய தொட்டில்னு சொல்லுவாங்க, நாகரிகத்தினுடைய மேம்பட்டது. அங்கேயே இப்போதான் சட்டம் கொண்டு வராங்க. இப்போ பாருங்க. அடுத்ததுமா 3வது பாயிண்ட். ரிச்சர்ட் ஸ்லேமன், வயது 62, மரபணு மாற்றப்பட்ட சிறுநீரகமா? ரிச்சர்ட் பன்றி உடைய சிறுநீரக மாற்று பண்ணானா அவர் இறந்து போயிட்டார். அது வந்து அவங்க வரல, இது ஒழுங்கா பண்ண முடியல. சிறுநீரகம் மாற்று, ஆனா அவர் வந்து காலமாயிட்டார். ஓகேவா?
2 மாதங்களில் காலமாகும். ஆமா ஆமா அவர் காலமாயிட்டார். சார் சொல்லுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்பா. வலைக்கம் சலாம் சார். சார் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார் எனக்கு. எல்லாத்துக்கும் தெரியுது. ஒரு சரி காலம் சார். இது வந்து ஒழுங்கா வந்து என்ன பண்ற, டிரான்ஸ்பரண்ட் பண்ற. மாற்று அறுவை சிகிச்சை ஒழுங்கா இல்ல. எல்லாத்துக்கும் தெரியுது அப்துல் ரஹ்மான். நீ திரும்ப வெளியே போய் உள்ள வாங்க. பலனளிக்கவில்லை. அடுத்த பாயிண்ட்மா. ஜப்பானிய ஆண்கள் ஹாக்கி அணி தனது முதல் சுல்தான் அஸ்லான் ஷா டிராபி பட்டத்தை என்ன வென்று. டிராபி அது? சுல்தான் சுல்தான் அஸ்லான் ஷா. மலேசியாவா சிங்கப்பூரா? சுல்தான் அஸ்லான் ஷா. அஸ்லாம் ஷாவுடைய கோப்பை ஹாக்கியா? ஆமா சார். ஹாக்கி கோப்பை. பாகிஸ்தானுக்கும் ஜப்பானுக்குமா இறுதி போட்டி? எஸ் சார். ஜப்பான் இருக்குது. மலேசியாவா சிங்கப்பூரா? மலேசியா சார். மலேசியா சார். சுல்தான் அஸ்லாம் ஷாங்க தான் ஜப்பான் வெற்றி. லாஸ்ட் வந்து இறுதி வந்து யார் யாருக்கும்? பாகிஸ்தானுக்கும் ஜப்பானுக்கும். ஜப்பான் வெற்றி. இது வந்து மலேசியா நடைபெற்றது. கோலாலம்பூர். எழுதிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்டே முக்கியம். சந்திரன் வந்து பேலோட் கொண்டு வர போறாங்க. வழித்தடம். ஏன்னா சந்திரனை வழித்தடம் இல்லை, நீருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. H2O இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அடுத்து அது வந்து குடியேற்ற கிரகமாக வந்து சந்திரன் தான் இருக்கும். பூமியினுடைய துணை அமைப்பு. யார்ப்பா காப்பி பண்ணி போடுறாங்க? பூமியினுடைய இயற்கை செயற்கைக்கோள். நீ போறியா பரீது? இல்லையா லுக்மான்? சார் லுக்மான் யாராவது கரெக்டா போடுங்க. காலையில போடாம விட்டீங்க ஒரு ஸ்லைட. ரெண்டாவது பாயிண்ட் இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஐரோப்பா வந்து எப்பயோ முன்னணி நாடு. சட்ட தொகுப்பு கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து மேக்னா கார்ட்டா கொண்டு வராங்க. அங்கேயே இப்போதான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டம் ஏற்றாங்க. அதே மாதிரி சர்வதேச பெண்கள் ஆண்டு 1920 வந்து பீஜிங் சைனாவில் வந்து பெண்களுக்கான பிரகடனப்படுத்தினாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 11 சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி பன்றியுடைய சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவர் ரிச்சர்ஸ் காலம் ஆயிட்டாரு. சுல்தான் அஸ்லாம் ஷா கப்பு மலேசியா. அந்த கப் ஹாக்கி. கடைசியா பாகிஸ்தானுக்கும் ஜப்பானுக்கும் போட்டி. ட்ரையா புரிய பெனால்டி ட்ரை இருக்குன்னு அதில் வந்து ஜப்பான் கோல் போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்பா. கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்கிரீன்லாம் தெரியுதா? கரெக்டா தெரியுது. ஸ்கிரீன் எல்லாம் கரெக்டா தெரியுது. தெரியுது சார், தெரியுது. ரைட். எல்லா பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்பா. சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தடவை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சந்திரன். நாமளும் சந்திரன் 1 2 3 அஞ்சு சந்திரனுக்கு. ஆனா சந்திரன்ல வந்து இப்ப வந்து பூமி மாதிரி ரோட்லாம் இருக்காதுல்ல. அப்போ அங்கே பேலோட்டான ரோடு போகிறதுக்கான இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. ட்ரெயின் போகலாம். ட்ரெயினுக்கான அமைப்பு தான் பேலோடு. அதை ரெடி பண்ணுறாங்க. யார் ரெடி பண்ணுறா? நாசா ரெடி பண்ணுது. ஓகேவா? நாசா வந்து நிலவுலே வந்து ட்ரெயின் விட போகிறாங்க கொஞ்சம் காலத்தில். நான் கொரோனா வந்தப்போ சொன்னோமா இல்லையா? இந்த கிரகத்துட்டு போயிட்டா நம்ம இப்போ வடகொரியா மாதிரி ஆகிடான்னு சொன்னோமா இல்லையா? அப்போ வந்து ஏதாவது ஒரு தொற்று நோய் வந்து எங்கே போயிட்டு போகிறோம்? நம்ம நேராக சந்திரன் தான். அது ரெடி பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸு கரெக்டாக படிங்கப்பா. இது வரத்துக்கு முன்னாடி கரெக்டாக படிச்சுன்னு புரியுதா இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கரெக்டாக படிக்கணும். பொறுமையாக எழுதுங்க. எழுதுவது ரொம்ப முக்கியமானது. அழகாக எழுது. எழுதியாச்சா? சார் ஒரு நிமிஷம் சார். உன்னுடைய டைம் எடுத்துக்கோங்க. எழுதியாச்சா நான் கேட்டேன்.
எழுதிச்சப்பா. இந்த வாரம் 7, 9 பார்த்து ஜெயகாந்தன் பற்றி நிறையா இருக்கு பொழுது இந்த மாடல் பார்த்தா கரெக்டாக ஷான் 9 ஜெயகாந்தன். அப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபஸர்லாம் இருக்கார், நாகூர் ரூமியெல்லாம் இருக்கிறார். இதில் அவர் ஆம்பூர் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது நான் அவர் செமினார் போயிருக்கிறேன். அவர்னா இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்லா பாடம் தான். இன்னும் அப்துல் ரஹ்மான் போலாமா? சார் போலாம் சார், போலாம். உனக்காக தான் வெயிட்டிங். படிமா. படிமா. இங்க இல்லையா? பீமா பாத்திமா படிமா. உலகளவில் புருவங்களை உயர்த்திய ஒரு வளர்ச்சியில் 1959ஆம் ஆண்டு அண்டார்டிக் ஒப்பந்தத்தின் கீழ் தற்போது பாதுகாக்கப்பட்ட அண்டார்டிக் சார் அண்டார்டிக் ஒப்பந்த பிரகாரம் ரஷ்யா பண்ணிருக்குது. இப்போ வந்து அண்டார்டிக் ஒப்பந்த பிரகாரம் ரஷ்யா பிரகாரம் அங்கே வந்து எண்ணெய் கிடைச்சிருக்குது. எண்ணெய்னா என்ன? குரூட் ஆயில். இப்போ வந்து அங்கே என்ன கிடைக்குது? ரஷ்யா எண்ணெய்கள் கிடைச்சிருக்குது, கச்சா எண்ணெய் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த கச்சா எண்ணெய் கிடைச்ச உடனே யாருக்கு ப்ராப்ளம் ஆகும்? ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். முதல்ல ரஷ்யாவுக்கு எந்த நாட்டுக்கும் பிரச்சனையா இருந்தது? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு ப்ராப்ளம். எதனால ப்ராப்ளம் புரியுது? நாட்டோ ஒப்பந்தம். நாட்டோ ஒப்பந்தம், வெரி குட். இப்போ அந்த மாதிரி இங்கிலாந்து கூட எண்ணெய் கிடைச்சிருக்குது, இங்கிலாந்து கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகேவா? இப்போ நேட்டோவோட ப்ராப்ளம் வந்து தெரியல. நார்த் அட்லாண்டிக் ஸ்டேட் ஓஷனால யாருக்கு? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வந்தது. அதே மாதிரி இப்போ இந்த எண்ணெய் விலைகள் மூலமாக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பேராசை தான் பூமிக்கான மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். அந்த பேராசை வந்து விட்டது. அடுத்த பாயிண்ட்டுமா. ஒரு வரலாற்று நடவடிக்கையாக ஐக்கிய நாடுகளின் பொது சபை மே 25 உலக கால்பந்து தினமாக ஒரு மனதாக அறிவித்தது. நியூயார்க்ல கூடிய பொது சபை என்ன பண்ணுது? ஜெனரல் அசம்பிளி மே 25 ஃபுட்பால் தினம் அறிவிக்குது. ரொம்ப முக்கியமான இது, கண்டிப்பா கேட்பாங்க. பொது சபை வந்து மே 25 கால்பந்து தினம் அறிவி. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 1924 பாரிஸ்ல ஒலிம்பிக் நடந்தது தெரியல. கோடைகால ஒலிம்பிக் பாரிஸ் நடந்தது. அதன் நினைவாக வந்து 100 ஆண்டுகள் ஆகி போச்சு. புரியுதா இல்லையா? அதன் நினைவாக என்ன பண்றாங்க? மே 25 வந்து கால்பந்து தினம் அறிவிக்கிறாங்க. கால்பந்து அமைப்பு இருக்கு தெரியுமா? கிரிக்கெட் மாதிரி அமைப்பு பேர் தெரியுமா? கால்பந்து அமைப்பு இருக்குப்பா. கால்பந்துக்குன்னு அமைப்பு இருக்கு தெரியுமா? கால்பந்து அமைப்பு பேர் நான் ஃபிஃபாப்பா, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன், ஃபிஃபா. எங்க இருக்குது என்னோட ஹெட் குவார்டர்ஸ் தெரியுமா? சுவிட்சர்லாந்தா? ஆமா சார், சுவிட்சர்லாந்து இருக்குது. ஜூரிச் தான், சுவிட்சர்லாந்து தான். இந்த மாதிரி பாருங்க. அதுல ஒரு தமிழர், ஒரு இந்தியர் கூட மெம்பரா இருந்தா தெரியுமா? அவரோட அரசியல் தெரியுமா யாருன்னு? ஃபிஃபால முக்கியமான பொறுப்புல இந்தியர் இருந்தார். யாருன்னு தெரியுமா? யாரு? ஃபிஃபா அமைப்பில் ஒரு இந்தியர் இருந்தார்ப்பா. ஒரு முக்கியமான பதவியில் ஒரு இந்தியர் இருந்தார். யாருன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? சத்தீஸ்கர்ல பிலாய் இரும்புருக்கு ஆலை தெரியுமா? பிலாய் இரும்புருக்கு ஆலையில ஃப்ளோட்டிங் சோலார் எனர்ஜி ஆரம்பிக்கிறாங்க. இது கூட செயல் கூட பிளாய் இருக்குது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த பிளாய் வந்து 1955 ரஷ்ய நாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாடு ரஷ்யா, USSR உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இரும்பு உருக்காலை. இப்போ என்ன பண்றாங்க? மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாவட்டத்திலுமா இருக்குது? சத்தீஸ்கர்ல இந்த பிளாய் உருக்காலை எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஒரு 3 எழுத்துல ஒரு மாவட்டம் வரும். படிச்சிங்களா? இந்த மாவட்டத்து பேரு 3 எழுத்துல இருக்கும். அதை கேட்பாங்க.
சூரிய சக்தி திட்டம் ரொம்ப சூப்பர். செயல் முக்கியமான அமைப்புப்பா. இந்த செயலோட எந்த நகரம் தொடர்புடைய தமிழ்நாட்டில்? செயலுடன் தொடர்புடைய நகரம் இது தமிழ்நாட்டில்? இதுப்பா சேலம். செயலுடன் சேலம் தொடர்புடையது. அதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கு பேர் என்ன? பிலாய் இரும்புருக்காலை 1955 ரஷ்யா உதவியுடன் தொடங்கப்பட்டது. அங்கே வந்து மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் சூப்பர். ஏன்னா அங்கே புரோட்டீனாக நிறைய சூரிய வந்து இப்போ ஒரு குளத்துலையோ இதோட நம்ம அந்த செல்ஸை வச்சுட்டா அந்த சூரிய செல்களை வச்சு விட்டா நிறைய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாவட்டம் தெரியுமா? பார்த்தீங்களா? இந்த மாவட்டம் தூர்க் மாவட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? உலகளாவிய ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்குது அண்டார்டிக். இது பிரகாரம் என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்குமான இது. முதல்ல ரஷ்யாவுக்கும் எதுக்கு ஆக மாட்டேங்குது? எதுக்கு ஆக மாட்டேங்குது? உக்ரைனுக்கு ஆகலை, நேட்டோ மூலயமா அங்கே ப்ராப்ளமும். ரெண்டாவது யூஎன் மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. மே 25 கால்பந்து தினம் அறிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 1924 சம்மர் ஒலிம்பிக் நடக்குது பாரிஸில். 100 ஆண்டுகள் கழித்து அதை கொண்டு வராங்க. ஓகேவா? கோடைகால ஒலிம்பிக் வந்து பாரிஸ் நடக்குது. அப்புறம் ஃபிஃபா அதனுடைய முக்கியமான அமைப்பு. ஓகேவா? அந்த அமைப்பு வந்து சுவிட்சர்லாந்து இருக்குது. இந்தியர் நான் கேட்டேன், நீங்கள் சொல்லலை. சத்தீஸ்கர் பிலாய் 1955 ரஷ்யாவுடன் தொடங்கப்பட்ட இரும்பு உருக்காலை 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்மயமாக்கப்பட்டது. அதுவும் ஒன்று. அங்கே மிதக்கும் சூரிய திட்டம் துர்க் மாவட்டத்தில் இருக்குது. கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுடைய நாலேஜ் பெட்டராகவும், 2வது உங்களுக்கான இது வந்து மிகப்பெரிய லெவலில் போகும். சார் பல்ஃபுல் பட்டேலுங்க சார். என்னப்பா? பல்ஃபுல் பட்டேல் இதுல ஃபிஃபா இந்தியா மெம்பர் சார். பிரபுல் பட்டேல் இந்தியர் சொல்லிட்டான் பாரு. பிரபுல் பட்டேல் தான். அவர் என்ன நாட்டுக்கு என்ன தெரியுமா? அசாம். அவர் பிரபுல் பட்டேல் கரெக்டாக சொல்றான் சார். அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தார்ல சார். பிரபுல் பட்டேலா? அப்ப அஸ்ஸாம்காரன் தான் கேட்டேன். அஸ்ஸாமா என்னன்னு தெரியல. அவர் பிரபுல் பட்டேலா? அவர் தான் வந்து இந்தியாவை சேர்ந்த முக்கியமான பொறுப்பு இருந்தார் ஃபிஃபால. சார் ராஜ்யசபா மெம்பர் சார். ஆமா பெரிய இல்லை. அவரை வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்காக மீட் பண்ண போயிருந்தோம். அப்போ அவர் வந்து ஃபிஃபாவுடைய முக்கியமான அமைப்பு இருக்கான்னு சொன்னாங்க. நாங்கள் டெல்லி போனப்போ அவர் மீட் பண்ண போயிருந்தோம். அப்போ அவர் தான் சொன்னார், ஐ எம் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன் ஃபிஃபான்னு சொல்லும்போது எங்கள் ஆட்சி மத்திய அமைச்சர் தான் இருந்தார் பிரபுல் பட்டேல். ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனாக போயிருந்தோம் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார் ஃபிஃபாவோட முக்கியமான சொன்னார். இன்னொருத்தர் இருந்தார் தெரியுமா? அஸ்ஸாமில் தந்தார். அவர் பேர் மறந்துட்டேன். பிரபலகுமார் மகன்தான் தந்தார். அவரும் மிகப்பெரிய லெவலில் டெவலப் பண்ணார் ஃபுட்பால். எழுதிக்கோங்கப்பா. அதான் அவர் இந்தியாவை சார்ந்தவர். யார்? பிரபுல் பட்டேல். சார் ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணலாமா? சொல்லுப்பா. சார் இந்த சத்தீஸ்கர் பிலாய் சொன்னீங்கல்ல சார், அதே மாதிரி ஒரு இடம் ரூர்கேலான்னு ஒண்ணு இருக்குதா? ஆமா, ரூர்கேலா. அது மூணுமே ஒரே சமயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. சத்தீஸ்கர், ரூர்கேலா, துர்காப்பூர் மூணுமே கொண்டு வந்தாங்க. ரூர்கேலா ஒரிசா, துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால். மூணுமே ஸ்டீல் பிளான்ட் வெவ்வேறு நாடுகள். ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான் கொண்டு வந்தாங்க. 3 இருப்பு ஆலைகள் ஒரே சமயத்தில் நிறுவப்பட்டது. நேருவுடைய மிக முக்கியமான முயற்சியாளர் பண்டித நேரு, முன்னாள் பிரதமர், இந்தியாவினுடைய சிற்பியால கொண்டு வரப்பட்டது. ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர் மூணுமே ஒரே சமயத்தில். இதுக்கு முன்னாடியே வந்து ஜாம்ஷெட்பூர் இரும்பு நகரத்தில் வந்து யார் கொண்டு வந்துட்டா? டாடா கொண்டு வந்துட்டா. டிஸ்கோ வந்துருச்சு இதுக்கு முன்னாடி. ஓகேவா? அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் கொண்டு வராங்க.
பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்துருச்சு டிஸ்கோ. இரும்பு நகரம் ஜாம்ஷெட்பூர், இப்போ ஜார்க்கண்ட் இருக்குன்னு நினைக்கிறாரு, ஜார்க்கண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்துட்டான். சார் ரூர்கேலா துர்காப்பூர் ரெண்டுமே ஒண்ணா சார்? ரூர்கேலா ஒரிசா, துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால். நீலாம் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கணும் அப்துல் ரகுமான், இல்லை அவ்வளோதான். நீ காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கிறாத, அவன் ப்ரொஃபஸர் நோட்ஸோடு தான் வருவான், நீ கேட்குற கேள்விகள்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியாமல் போயிடும். நான் ஒரு ப்ரொஃபஸர் கேட்டேன், கிளாஸ்க்கு வரலையான்னு கேட்டேன் என் காலேஜில். அவர் சொன்னால் நோட்ஸ் எடுத்து வரலப்பா, நான் கிளாஸ்க்கு வரலப்பான்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து இந்தியாவை தொழில்மயமாக்கியது. ஓகேவா? மகளநோபிஸ்னு ஒருத்தர் அந்த திட்டத்தை தீட்டினார். அவர் தான் இந்தியாவினுடைய புள்ளியியல் தந்தை. அதன் பிரகாரம் முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க முழுக்க தொழிற்சாலை மயமாக்கப்பட்டது. அப்போ தான் 1955 ஆவடியில் காமராஜர் தலைமையில் மீட்டிங் நடக்குது. ஓகேவா? அப்போ காமராஜர் தமிழ்நாட்டின் சிஎம்மும், அந்த மீட்டிங்கு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை அதிகமாக கொண்ட யார் வந்தா? விகோசுரே அதிபர் வந்தார், திட்டோ வந்தார். ஓகேவா? அதன் தொடர்ச்சியாக சமதர்மம் வந்தது. அதே சமதர்மத்தை அண்ணா ஃபாலோ பண்ணார். அறிவியல் சமதர்மம்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? சயின்டிஃபிக் சோசியல்னு சொன்னார் அண்ணா. ஓகேவா? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார். இப்போ சமதர்மம் இருக்குதா? ஓகேவா? அதன் தொடர்ச்சி 2வது ஐந்தாண்டு திட்டம்னா மிகப்பெரிய என்எல்சியே கொண்டு வந்தார்ல. யார்? காமராஜர். என்எல்சி, குந்தார் திட்டம், மிகப்பெரிய திட்டங்கள்லாம். அந்த திட்டங்கள்லாம் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரவில்லை. 2வது, ஒகேனக்கல்ல ஓடுற தண்ணி சிதம்பரத்தில் போயிட்டு என்ன பண்ணுது? அங்கே போய் கலக்கிற வரைக்கும் எந்த தடுப்பணையுமே நம்ம கட்டலாம். புரியுதா? சொல்றது புரியுதா? காவேரி எங்கே வருது? காவேரி கரெக்டாக ஒகேனக்கல்ல வந்து ரீச் ஆகுது. மேட்டூர் மட்டும்தான், அது மேட்டூர் நம்ம கட்டலை, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அதுக்கு பேர். ஓகேவா? ஸ்டான்லி ரிசர்வர். அங்கே வந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நேராக எங்கே போவான்? கடலை தான் போய் கலக்கும். நடுவில் எந்த விதமான தடுப்பணைகளும் கிடையாது. சரியா? சரியா அப்துல் ரஹ்மான்? சரியா இருந்தாதான் சார் நீங்க சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க சார். சரியாக இல்லை. இங்கேயாவது தடுப்பணை கட்டணும். கரூர்ல கட்டலாம், திருச்சியில கட்டலாம், தடுப்பணை தேவை சார். இந்த 3 இடத்துலயும் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்களா சார்? ரஷ்யாவுடைய உதவியாலையா சார்? ரஷ்யாவோட உதவியால வந்து புலாய் தான். அப்புறம் ஜெர்மனி உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாடு உதவி பண்ணும். என்னப்பா? 2 நாடு உதவி பண்ணும். ரூகேலா வந்து ஜெர்மனி, 2 நாடு உதவி பண்ணும். துர்காப்பூருக்கு உதவியோடு தான் கொண்டு வந்தார். இப்போ இதே என்எல்சி யார் உதவி கொண்டு வருவாங்க? என்எல்சி வர நாடு கிழக்கு திரும்ப உதவி பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? போயிட்டு அந்த உதவி வாங்கிட்டு வருவார். அதே மாதிரி சத்துணவு திட்டத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து பால் பாக்கெட் கொடுத்தாங்க அமெரிக்காக்காரன். காமராஜருடைய சத்துணவு திட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட்டா பசங்களுக்கு பால் பாக்கெட் கொடுத்தாங்க ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். தெரியுமா அது கதை? அதனுடைய அமெரிக்காவுடைய நிறுவனம் வந்து பால் பாக்கெட் கொடுத்து சத்துணவு காமராஜர் கொடுக்குறாரு. நம்மளால முடிஞ்ச பால் பாக்கெட்டை அந்த தமிழக மாணவருக்கு கூட பால் பாக்கெட் கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து படிக்காத காமராஜர் தன்னுடைய பிஏ ஆங்கிலத்தை பேச வச்சு சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி கூடலாம் உதவி பண்ணி என்எல்சி இன்னொன்று திருமல் அதெல்லாம் கொண்டு வந்தார். போலாமா? போலாம் சார். நீ இருக்கிற வரைக்கும் கிளாஸ் சூப்பரா இருக்கியா? நீ கேட்ட நான் ஏதோ பேசுறேன் பார்த்தியா? எங்க ஆரம்பிச்சேன் பார்த்தியா? 2ஆம் ஐந்தாண்டு திட்டமும் சொல்லி கொடுத்துட்டேன். மகளநோபிஸ் மாடல் 2வது ஐந்தாண்டு திட்டம். தெரியுங்களா? போலாமா? ரிவிஷன் யாருப்பா பதில் சொல்றா? யாராவது பதில் சொல்லுங்க. புதுமையா பிளஸ்சி படிச்சிருக்கியா? நம்ம எங்க படி சொல்லு பார்க்கலாம். இஸ்லாமிய சிஸ்டர் யாருமா? ஒருத்தரை பார்த்தோம். இஸ்லாமிய சிஸ்டர் ஒரே ஒருத்தர் தான் சார். பீர் முகமது. சொல்றீங்களா பாத்தியா? இஸ்லாமிய சித்தர் வந்து பீர் முகமது. ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் பீர் முகமது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னான்? திருமூலர். ஒருவனே தேவன். அவரு ஒரு சித்தர் தான், திருமூலர் சொன்னார். கரெக்டா படிச்சிருயா ஷானோ? என்னங்க சார்? கரெக்டா படிக்கிறியான்னு கேட்டேன்.
படிக்கிறேன் சார். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு? இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். அவங்கதான் இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறாங்க. எல்லா கேஸும் அவங்கதான். நிறைய கேஸ் தெரியல அப்பா, அடிப்படை உரிமைகள்ல அப்பா சொல்லிட்டே போறான். தமிழ்நாட்டு நிறைய கேஸ். ஷரத்து 32 என்ன சொல்றோம்? இதே மற்றும் ஆன்மா. எங்க போடலாம்? இது பேராணைகள் பத்தியது. நீதி பேராணைகள் பத்தியது. ரிட்ஸ் ஓகேவா? 5 வகையான ரிட் இருக்குப்பா. பேராணைகள்னா ரிட்ஸ். ரிட்ஸ் வந்து 5 வகையா இருக்குது. 5 எங்க இதை போட முடியும்? ஆர்டிகல் 34 பிரகாரம் உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்ற ஆர்டிகல், உயர் நீதிமன்றத்தில் பேராணைகள் தாக்கல் செய்வதற்கு எந்த ஷரத்து? உனக்கு கூட தெரியாதா? 226 ஷரத்து 226 எங்க? உயர் நீதிமன்றத்துல நீங்க பேராணைகளை தாக்கல் பண்ணலாம். பேராணைகள் நீங்க தாக்கல் பண்ணலாம். அன்னைய தினம் இன்னைக்கு எல்லாம் கொண்டாடணும். எல்லாம் போட்டானுங்க போட்டோ வச்சா எல்லாம் போட்டோ பிடிச்சி போடுறது சரி. அன்னைக்குன்னு ஒரு தினமே கிடையாது. தினந்தோறும் அன்னை தான். ஓகேவா? அன்னைக்குன்னு தினம் கிடையாது. சௌமியா சுவாமிநாதன் தொடர்புடைய அமைப்பு எது? சௌமியா சுவாமிநாதன், MS சுவாமிநாதன் அவருடைய மகளார். அவங்க தொடர்புடைய அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பு. உலக சுகாதார அமைப்பு. ஹெட் குவார்டர்ஸ் தெரியுமா? எங்க பாருங்க, புரியுது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஜெனீவா தான். ஜெனீவால இருக்கு. எழுதிக்கோங்கப்பா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னு டெய்லி வருத்தப்படுறேன் ஷாம். உங்களுக்கு கிடைச்சிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்குன்னு டெய்லி வருத்தப்படுறேன். லீவே கிடையாது. 67 நாள் ஆகி போச்சு. லீவே கிடையாது. அவ்வளோதான். 5 நாள் முடிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் இம்மென்றால் வனவாசம் மாதிரி, ஆமென்றால் சிறைவாசம் மாதிரி இருக்கேன். லீவு தான் அப்பா. உங்களுக்கெல்லாம் எந்த விதமான லீவு இல்லாமல் நடத்தியாச்சு. அப்துல் ரகுமான் மாதிரி ஆயுதமேந்திய போராளிகளையும் சந்திக்கிறோம். புரியுதுல? அதே பெரிய விஷயம். இந்த கிளாஸினுடைய ஒரு கிஃப்டே வந்து அப்துல் ரகுமான் தான். இன்னும் அப்துல் ரகுமான் கரெக்டா? முத்தாய்ப்பாய் சார் அப்படி நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன் நான் சொல்ல? நீ இப்ப நீ கேட்ட பத்தியா ஒரே ஒரு क्वेश्चन. என் கூட இருக்கிற கோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்ச gift சார். இல்ல நீ கேட்ட ஒரே ஒரு क्वेश्चन அவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை கொடுக்கணும்ல, விளக்கத்தை கேட்கணும்ல. நான் விளக்கம் கொடுக்க முடியாது. அது பெரிய விஷயம் இல்லை. விளக்கம் கேட்டாலே போதும். ஆவடி மாநாடு, சோசியலிசம், இக்கோசுடைய அதிபர் டிட்டோ, காமராசர் முக்கியமாக கொண்டு வந்தோம். இது இல்லையா? அது நிறைய கொள்கைகள் கொடுத்தாங்க. காந்திய பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டது. சார் இப்ப நம்ம டீம்ல ஒருத்தர் IAS எழுதுறாருன்னு சொன்னீங்கல்ல சார்? எழுதுறாங்க, ஒரு பெண் எழுதுறாங்க. இல்ல சார், இப்ப நம்ம பையன் ஒருத்தர் பேர் சொன்னீங்கல்ல சார், பரிதா யாரோ சொன்னீங்க IAS குரூப் 1 ஆபீசர் ஆர்டிஓ அவர், கிருஷ்ணகிரி ஆர்டிஓ. அவங்க எல்லாம் ஆபீசர் ஆயிட்டாங்கன்னா நான் சொல்லுவேன்ல சார், எங்க டீம்ல உள்ளவங்க ஆபீசர் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன்ல சார். இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் சார். சரி, நான் ஒன்னும் கமெண்ட் அடிக்க விரும்பல, அதுக்காக சொல்றேன் சார். இந்த இது சரத்து 32 சொன்னீங்கல்ல சார், ஏதோ ஆன்மான்னு சொன்னீங்கல்ல சார்? ஆமா ஆமா, சரத்து பேராணைகள் உச்ச நீதிமன்றத்துல படம். அது அம்பேத்கரே சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆன்மாவும் இதயமும் போன்ற அரசியலமைப்புல ஆன்மா தான். நீங்க கிடைக்கனா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ நீங்க போய் போனீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுப்பாங்க.
தீர்ப்பு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆர்டிக்கலை முக்கியமா சொல்றார் அம்பேத்கர். என்னப்பா பரீது சலுகா காப்பாத்துவீங்களா? சொல்றதை காப்பாத்துவீங்களா? இங்க பேஷ்மெண்ட் சலுகா ஐஏஎஸ் ஆஃபீஸா இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதான் காப்பாத்துவீங்களா? அதே மாதிரி பரீது காப்பாத்துவியா? உங்க கையில தான் இருக்குது சார். உயர் நீதிமன்றத்துல நீதி பேராணை போடுறதா தாராளமா 226 பிரகாரம் உயர் நீதிமன்றம், 32 பிரகாரம் உச்ச நீதிமன்றம். நீ வந்து அப்படி சொல்ற அப்துல் ரஹ்மான், அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே வந்து தன்னோட படித்தவர்கள் பெரிய பதவி இருப்பது என்பது சுகமானது. அது வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய வரம். சுகமும் அதுதான், வரமும் அதுதான். நான் என் கூட படித்தவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. நான் வந்து அவன் தொடர்புபடுத்த மாட்டேன், புரியுதா இல்லையா? எனக்கே ஒரு சொந்த ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து ஒருத்தர் டிஏஜியாக இருந்தார், மிகப்பெரிய உதவி பண்ணார். என் கூட படித்தவர் டிஏஜியாக இருந்தார், புரியுதுல்ல? என்ன நான் அவர்கிட்ட போக கூட இல்லை. எனக்கு ப்ராப்ளம் அவரே அறிஞ்சு அவரே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். தம்பி அக்யூஸ்ட் அரெஸ்ட் ரஹ்மான் சொல்லவே நான் கோச்சிக்கிட்டார். அந்த மாதிரி பரீது சல்காலாக இருந்தால் அவங்க செய்வாங்கன்னான்னு தெரியல. இப்போ பரீது என்ன மாதிரி மென்டாலிட்டி எனக்கு தெரியாதுப்பா, சல்கா என்ன மாதிரி மென்டாலிட்டி தெரியாது, அவங்க செய்வாங்கன்னான்னு தெரியாது. ஆனால் இருக்காங்க நீ சொல்லிக்கலாம், புரியுது? ஆனால் எழுதிட்டேன் சார். ஓகேவா? செய்வீங்களாப்பா பரீது சல்காலாம்? இறைவன் அறிவான்னு நினைக்கிறேன். நீங்க போலாமா? கொஸ்டின் டிஸ்கஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுதான் என்னப்பா கொஸ்டின் எடுத்திருக்காங்க இன்னைக்கு? என்ன எடுத்தீங்க? என்ன எடுத்திருக்கீங்க? ஆன்சர்லாம் சொல்லுங்கப்பா. இது தெரியும், இது தெரியும். டேஷ் 4 உடைய நாம் வேந்தருக்கு ஒளி. சூப்பரையா. எதுப்பா வேந்தருக்கு ஒளி தருவது? ரைட் ஆஃப் த கிங் எது? என்னப்பா யோசிக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இல்ல இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காட்ட வல்லது அரசு. அது அரசுக்கு சொல்றாரு வள்ளுவர், புரிதாலே? அரச சொல்றாரு அவர். ஒரு அரசு என்றால் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. வேந்தர் இப்படி அரசு வேற, அரசு கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் இப்படி கவர்மெண்ட் நாட் ஒன்லி அரசர், தெரியுங்களா? The form of the government is including all the ministers, all the officials. It form it is for government. கவர்மெண்ட்னா தனி நபர் கிடையாது. இப்போ வந்து முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் மட்டும் கிடையாது. This form of the government, all the IAS officers, secretaries and ministers, cabinet எல்லாம் இணைந்தது தான் கவர்மெண்ட். ஓகேவா? அரசுக்கான விளக்கம் அது. இப்போ இதுல வந்து ஒரு வேந்தருக்கு என்ன தேவை? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இது தேவை. ஓகேவா? இது தேவை, இதுதான் தேவை. இதான் வந்து ஒரு வேந்தருக்கு தேவை. கொடையா இருக்கணும், கருணையா இருக்கணும், நீதியா இருக்கணும். தளர்ந்த குடிமக்கள்னா பாதிக்கப்பட்ட குடிமக்களை காப்பாற்றணும். அப்ப இதுதான் முக்கியமானதா இருக்கும். வஞ்ச மனத்தான் படியொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தை நகும். இதுல வந்து போலி ஒழுக்கம். போலியா நம்ம ஒழுக்க மாதிரி காமிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? 5 பூதங்களும் என்ன ஆகும்? அகத்தே நகுன்னு சொல்றான், சிரிக்குன்னு சொல்றாங்க. போலி ஒழுக்கம். ஒழுக்கம் மாதிரி நடிக்கிறோம் பாத்தியா? அதோட மோசமான எதுவுமே உலகத்துல கிடையாது. நடிப்பு ரொம்ப மோசமானது. அதோட அன்பு வந்து, அதோட அன்பை மட்டும் எப்பயுமே வந்து போலியா காமிச்சிடாதீங்க. அது வலி அதிகம், புரியுதுல்ல? அன்பு போலியா இருக்கக்கூடாது. ஒழுக்கமாவது போலியா இருந்துட்டு போது போ, எதுவும் பாதிப்பு நடிக்கிறா சரி இப்போ நல்லவன் நம்புறான். அன்பை மட்டும் போலியாக காட்டி விடாது. அது வஞ்சகத்தின் மேலான, தெரியுங்களா? ரெண்டுமே விதிக்கும். அது அரசுக்கு தேவை. கவர்மெண்ட்னா வந்து தனிநபர் கவர்மெண்ட் கிடையாது. ஷானோ த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மகேஸ்வரின்னு புக்கு எழுதியிருப்பாங்க. த கவர்மெண்ட் இஸ் இன்க்ளூடிங் யாரு? ஆல். இப்போ வந்து பார்ட் 5னா கவர்மெண்ட். பார்ட் 5னா சொல்லுது சிஎம் இவர் மட்டுமா? பிஎம் மட்டுமா? கிடையாது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம், கேபினெட், அதில் ஒரு சேர்த்து சொல்றாங்க யாரு? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் சேருவாங்க. அதனால வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் ஏ சிங்கிள் பர்சன். இட் இஸ் ஏ வீல் ஆஃப் த சேரியட் சொல்லுவாங்க. ஒரு சேரியட் என்னப்பா தமிழ்ல? தேரா, ஒரு தேரினுடைய சக்கரங்கள் மாதிரி நகரும் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஒரு தனி சக்கரத்தில் நகராது. அதுதான் அதை சொன்னார் அவர் வள்ளுவர். இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காற்ற வகுத்தலும் உடையது அரசு சொன்னார். எல்லாமே சேர்ந்தா முடிவு பண்ண முடியும். நான் ஒரு சிஎம்மா இருக்கேன், நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. என் கேபினெட் இருக்குது, எனக்கே அதிகாரி இருக்கிறாங்க, தெரியுங்களா? நிறைய படிக்கணும் ஷானோனே, நிறைய படிக்க வேண்டியிருக்குது. ஆனா நீ எக்ஸாம் பாயிண்ட் மட்டுமே படிக்கிற, அதுதான் பெரிய. நிறைய இருக்கு சார், நிறைய படிக்கணும்.
ரெண்டும் டிஃபரெண்டேஷன் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப சரி, நான் தனிப்பட்ட இப்பதான் முறையில் புரியுது எனக்கு எப்படி படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், அது எவ்வளவு உடனே புரிஞ்சிடுமா? in-depth ஆ அது உடனே புரிஞ்சுட்டா அப்புறம் வந்து வாழ்க்கை கிடையாது. காலங்கள் படிக்கணும். காலங்கள் போக போக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா மாறும். காலங்கள் போக போக மிகப்பெரிய வெற்றியா மாறும். நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டியா? நான்லாம் 7 ஆண்டு கால மாணவர், 4 ப்ரிலிம்ஸ், 3 மெயின்ஸ், 2 இன்டர்வியூ சொல்லி போனா அவங்க புரியுது இல்லையா? क्वेश्चन டிஸ்கஷன்ஸ்லாம் பாக்கும்போது தான் சார் இப்படிலாம் क्वेश्चंस கேட்பாங்களானே தோணுது. இப்போ எப்படி சொன்ன பத்தியா? இப்ப அரசனா சொன்ன பத்தியா? விளக்கம் இருக்குல்ல. கவர்மெண்ட் இஸ் நாட் இண்டிவிஜுவல். இத வந்து இன்டெப்தா படிச்சாதான் சார் இத வந்து சி ஆப்ஷன் போட முடியும். கண்டிப்பா போட முடியாது. அறிவு வளர்த்துக்கணும். நாங்களாம் வந்து தூங்காத இரவுக்கு நிறைய இருக்கும். காலைல 10 மணிக்கு உட்காருவோம் ஷானியா, 7 மணி தான் எழுந்திருப்போம். தண்ணி வரும், அப்போ மெட்ரோ வாட்டர் வரும். நாங்களாம் படித்தது ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மெட்ராஸில், சிறப்பு பயிற்சி மையம். நைட்டு 10 மணிக்கு உட்காந்தா காலைல 7 மணி தான் எழுந்திருப்போம். அது வரைக்கும் ஃபுல் புத்தகம், அவங்க டாபிக் இருப்பாங்க. நைட் 2 மணிக்கு மட்டும் ஒரு டீயை குளிப்பான், அவ்வளோதான். நீ தூங்காத இரவு இருக்காதே. அதே மாதிரி ஒரு புத்தகம் பார்த்தியா? அந்த புத்தகத்தை பார்த்தியா இல்லையா? அந்த புத்தகம் எழுதும்போது நான் தூங்கினதே கிடையாது, தெரியுமா? டயாபெட்டிக் அதிகமாகும். அப்போ கூட கவலைப்படாமல் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா நடக்குதுன்னா அன்றைக்கி முழுக்க நான் வந்து திருநெல்வேலி போயிட்டேன். ஷபீர்கான் என் கூட வந்தான். நானும் ஷபீர்கான் மீட் பண்ணதே வந்து 2 மணிக்கு ஷபீர்கான் ஃபோன் பண்ணுறான். அப்போ உங்கள் ஊரை கப்பலூர் டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கிறேன், புரியுதில்ல? தூக்கம் இதெல்லாம் வாழ்க்கிறவனை வந்து சேர்க்காதுல்லவா? தூங்கிட்டு இருக்கிறவனா வரலாறு எழுதுமா? அதான் வந்து சுமித்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார், சுயநலவாதிகளின் கூடாரங்கள் வரலாற்று மாளிகையின் மேல் எழுப்பப்படுவது கிடையாது. யார் எழுப்ப மாட்டாங்க. வரலாற்று மாளிகை வந்து சுயநலவாதிகளுடைய கூடாரங்கள் இருப்பது கிடையாது. யார் எழுப்பப்படுகிறா? கடின உழைப்பாளிகள், தியாகிகள் தான் இருப்பாங்க. இப்போ காந்தியெல்லாம் நினச்சா சூப்பராக வாழ்ந்துருக்கலாம். பாரிஸ்டர் பட்டம் எங்கேயோ சம்பாதிச்சுட்டு யாருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜாலரா போட்டுக்கலாம், போடல. நேரு வந்து பணக்கார ஃபேமிலி. அவர் வந்து கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது வராருன்னா எல்லா வாசனையும் கார் நிற்குமா அவருக்கு. அவர் எந்த காரில் போனால் அவர் தான் முடிவு பண்ணணுமா. அந்த மாதிரி பணக்காரர் மோதிலால் நேருடைய மகனார். ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்தார். பெரியார் சொல்லவே தேவையில்ல, கல்லு வித்து சும்மா அவர் வந்து ஒரு சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு கொண்டு வந்தார். அப்போ இவர்கள் பேராக ஏன் சொல்லப்படுகின்ற கேட்டால், இவரெல்லாம் தங்களுடைய தியாகத்தையும் தன்னுடைய வாழ்நாளையும் இரவு பகலையும் யாருக்காக? மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். எங்கள் அம்மா சொன்னது ஷானோ, நான் வந்து ஒரு கலெக்டர் கூட க்ளோஸாக இருந்தேன். அவர் வந்து முகமது அஸ்லம் சொல்லி எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தார். அவர் கூட எப்பயுமே இருப்பேன். அவர் நிறைய இந்த கோச்சிங் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வார காலம் நான் போகல. எங்களுடைய அக்காவுக்கு வந்து ஒரு டெலிவரி ஆகி போகல. அவர் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார், நடந்தே வந்துட்டார். எங்கள் வீட்டு பக்கத்து தான் டிவி ட்ராவலர்ஸ் பண்ண நடந்தே வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அம்மாவுக்கு அவர் கலெக்டர் கூட தெரியாது. பக்கத்தில் ஒரு விஏ ஓடி வந்து கை கட்டினோன்னு எங்கள் அம்மா காய்ச்சி இவரே நிற்கிறாருன்னு பார்த்தாங்களாம். அப்போ அவர் தான் சொல்லி தெரியும் கலெக்டர். அப்புறம் அவர் போன பிறகு எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, தெரியுமா? இந்த ஊர் யார் பெரிய பணக்காரன்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் பணக்காரன் பேர்லாம் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, அவங்களாம் தெரியும் அவர் போயிட்டாரா, கலெக்டர் போயிட்டாரான்னு கேட்டாங்க. இல்லைம்மான்னு சொன்னேன். உன்னை தேடி ஏன் வந்தான்னு கேட்டாங்க. தெரியலம்மான்னு சொன்னேன். நீ செய்கின்ற சேவைப்பா, நீ அவர் கூட இருந்து சேவையாற்றுகின்ற, அவரை நீ தவறாக பயன்படுத்தவில்லை, ஆகையால் உன்னை தேடி வராங்கப்பான்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கும் மெசேஜ், புரியுதில்ல? நீங்கள் தூங்கிடுவேன், நான் ஷானு வந்து 10 மணிலாம் தூங்கிடுவேன், நான் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன்னு சொன்னால் எந்த வெற்றியும் பெற முடியாது. நீ சாதாரண ஒரு மணி தான் வாழ வேண்டியதுதான். இன்னும் அது தேவை இது தேவைன்னா வெற்றி பெற முடியாது. போலாமா? போலாம் சார். ஒரே ஒரு விஷயம் நாம வச்சுக்க, புரியுதா? இந்த கிளாஸினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து அப்துல் ரஹ்மான் தான், தெரியுங்களா? சவாலா இருப்பாரு, சவாலாக இருந்தது தெரியுமா இல்லையா? மற்ற புறவசலாம் வந்து எந்த ஒரு புறவசம் அப்துல் ரஹ்மான் சமாளிக்க முடியாது, போயிருப்பாங்க, புரியுதா? இல்லைன்னா இப்ப நாளைக்கு பார்க்கலாமான்னு சொல்லுவாங்க. சொல்ல எனக்கு பயமா இருக்கு சார். பயமானா இல்ல, சொல்றேன், புரியுதா? நான் அவனை சமாளிச்சேன், புரியுதுல்ல? சமாளிச்சுட்டு இருக்கிறேன், சமாளிப்பேன், வினைத்தொகை மாதிரி தான், புரியுதுல்ல? பெரிய விஷயம். நீ கேட்கற கொஸ்டின் யாரும் பதில் சொல்ல மாட்டேன். இப்ப நீ கேட்ட பத்தியா, ரூஹியால அவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும், நம்ம பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்ன பதில் சொல்லுவான் அவன்கிட்ட? ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. ரூஹியாலாவா, நாளைக்கு பார்க்கலாமா, கலந்து போயிடுவாங்க. நீ நினைப்பேன், வாத்தியா என்னடா நினைப்ப, தெரியல? புரியுதா? அது ரொம்ப அந்த இதுக்கு ப்ரொஃபஷன் அவமானம் ஆயிடும், புரியுதுல்ல? சார் முறையான படிப்பு தான் சார் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நின்று போச்சு. ஆனா நான் படிக்கிறத நிப்பாட்டவே இல்லை சார். எது கிடைச்சாலும் படிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கிறேன் நானு. டேஷ் 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 மூன்றும் நீங்கா ஆல்பம். என்னப்பா ஒரு டாபிக் இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுப்பா? இப்போதான் சொன்னேன். டேஷ் 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 மூன்றும் நீங்கா
நிலம் ஆள்போனா யாரு? நிலத்தை ஆட்சியாளர்களுக்கு தேவைன்னு சொல்றாரு. நீங்க நிலம்னா என்ன? ஆட்சியாளர்களுக்கு தேவை. ஆட்சியாளர்கள். அதேதான், ஆட்சியாளர்களுக்கு எது தேவை? தூங்காமை, கல்வி, துணி உடைமை. அந்த திருக்குறளை படிச்சிருக்காங்க அவங்க, பரவாயில்ல, வெரி குட். தூங்காமை, கல்வி, துணி உடைமை, இது மூன்றுமே தேவை. யாருமா அது? பரவாயில்ல, வெரி குட். அப்புறம் அடுத்தது திருக்குறள் தானா இன்னைக்கு? அப்பா, பழக்கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவர்ப்பா. ஏன்னா அவர் என்ன கட்டும் பிரயோஜனம் கிடையாது. உலகத்தோடு ஒத்து நடந்தாதான் அவர் சிறப்பானவர். ஏன்னா சிறப்பு இல்லாதவர் ஆயிடுவார். ஊரோடு ஒத்து போவதுதான் சிறப்பு இல்லாத மாறிடுவார். எழுதிக்குவார். கற்றதும் பயன் கிடையாது. அவன் என்ன பண்ண? அவரை உலகத்தோடு ஒத்து நடக்கணும். அப்பதான் கரெக்டா இருப்பான். தூங்காமை, கல்வி, துணி உடைமை, மூன்றுமே தேவை. இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து ரொம்ப சூப்பர். இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்த்தாலே இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ எப்படி நான் உங்களை டிஸ்கஸ், சார் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு, என்ன வியூ பாயிண்ட் போதுன்னு தெரிஞ்சாலே போதும், வெற்றி பெற்று போயிடும். தூங்காமை, கல்வி சொன்ன பத்தியா? இப்போ சொன்ன பத்தியா? சொல்லிட்டா. தூங்காமை கண்டிப்பா வேணும். டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கினா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உலகத்து ஒத்து நடக்கும்னா நம்ம படித்த படிப்போது நம்ம என்ன பண்ண? சகிப்புத்தன்மையும் தேவை. அப்போதான் உலகத்தோடு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒத்து நடக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டால் நிறைய எலாபரேட்டாக டிஸ்கஸ் ஆகும். அப்துல் ரஹ்மான் இதை பற்றி இன்னைக்கு ஒரு 1 hour தாண்டி கிளாஸ் இருக்கும் இன்னைக்கு. அது உங்களுடைய கையில் தான் இருக்குது, தெரியுங்களா? நீ ரூகோல ஆரம்பிச்சா அப்படியே சமதர்மத்துக்கு போயிடுச்சு. அடுத்தது அரசர்கள் ஆரம்பித்தோம். அப்படியே திருக்குறள் நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து திருக்குறளை பார்த்தோம். உங்களுடைய கேள்விகள் தான் எனக்கான ஊற்று. தொட்டனை தூரு மணற்கேணி, புரியுதுல்ல? மாந்தருக்கு கட்டணை தூரு மறின்னு சொன்னான் வள்ளுவன். தோண்டாம நீர் சுரக்காது. இந்த ரெக்கார்டட் கிளாஸ் தான் பயங்கரமா இருக்கியா? பரவாயில்ல, உங்களால் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் கூட எஃபெக்டிவாக மாறி போச்சு. நான் சொன்ன ஒரு விஷயம் ஒரு IAS ஆஃபீஸர் கேட்டால் தெரியுமா? 1955ஆம் ஆண்டு திட்டோ தலைமையில் காமராஜர் கூப்பிட்டு வந்தது மிக முக்கியமான நிகழ்வுப்பா. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணீங்க, அதை நான் இன்னி தான் கவனிச்சேன்னு சொன்னார். ஒரு சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸர் சொன்னாருங்க. புரியுதா? அதனால் வந்து ஒவ்வொரு கிளாஸையும் பாருங்கள், புரியுதா? பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். போதும், ஒரு 120 கொஸ்டின் போடலாம். இன்னும் நடத்தினா 150 கொஸ்டின் போடலாம். போகலாமாப்பா? இப்போ 7:45 மணி ஆகிவிட்டது. இன்னும் நிறைய ஸ்லைடு இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வர இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லைடு வர இருக்குது. இப்போவே கலோரிஸ் பர்ன் ஆயிடுச்சு. சார் நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? ரைட். சித்தல் இன்னோட முடியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இன்னோட முடியுது. சித்தல் இன்னோட முடியுதுப்பா. நாளை வேற டாபிக் ஆரம்பிக்கணும். பதினேழாவது சித்தரா இன்னைக்கு? 17வது சித்தர் வந்துட்டாருப்பா. ஓகேவா? யாரு? கருவூரார். பூசை விதிகளை பாடியவர். எப்படிலாம் வந்து அகமம் சொல்லுவாங்க, பூசை எப்படிலாம் செய்யணும், அந்த விதிகளை நானும் பாடியவர். தஞ்சை பெரிய கோவில் லிங்கத்திற்கு அஷ்டபந்தனம் செய்தவர். அஷ்டபந்தனா அது விழா செய்தவர். 9ஆம் திருமுறையில் திருவிசையப்பா பாடிய, தெரியுங்களா? 9ஆம் திருமுறை, அதில் வந்து திருவிசையப்பா. இவரது பூஜை விதி பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளன. அந்தாதி தொடையில் இருக்குது. மொத்த பாடல்கள் 30. ராமலிங்க அடிகளார் சுத்த சன்மார்க்கம். திருவுருப்பா. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான், என் எண்ணில் இருந்தான் இரு கலந்தே இருக்கிறான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்தான். சூப்பர் பாட்டு இதெல்லாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கண்ணை கலந்தான் கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கிறான், எண்ணத்துல கலந்தே இருக்கிறான்,
பண்ணில்னா நான் பாட்டு கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்தான். சூப்பரா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பாட்டுக்கு தெரியுமா? எங்கும் மனிதர் உன்னை தேடி இரவும் பகலும் அலைகின்றார் எங்கும் எனினும் முன்வடிவாம் எனினும் குருடர் காண்பார். யார் சொன்னது? யாருமா? என்னப்பா இது கூடமாப்பா தெரியாம 16 பேர் இருக்கீங்க? யாருப்பா? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். நானே டயர்ட் ஆயிட்டேன். எங்கும் மனிதர் உன்னை தேடி இரவும் பகலும் அலைகின்றார் எங்கும் உனது உன் வடிவாம் எனினும் குருடர் காண்பாரோ எங்கும் உனது உன் குரலாம் எனினும் செவிடர் கேட்பாரும் சொல்லுவான். யார் பண்ணது? சூப்பர். ஷானு கூடமா தெரியல? இல்ல சார், சில சமயம் ஆன்சர் டவுட்டா இருக்கும். ரெக்கார்ட் கிளாஸ்லயா? அது பரவாயில்ல. ரெக்கார்ட்னா என்னப்பா தப்பா ஆன்சர் சொல்லக்கூடாதா? என்னப்பா இருக்க போகுது? இது ஒரு பாட்டாவே வந்தது, ஒரு வாழ்த்து பகுதியில பாட்டாவே இருந்தது. போட்டு பாருங்க. எங்கும் உனது எங்கும் மனிதர் உன்னை தேடி போட்டு அடிங்க. அடிச்சா கூட கூடி சொல்லும். அதே மாதிரி இவர் சொல்ல ராமலிங்க அடிகளார், கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். தெரியுமா இல்லையா? இது முக்கியம். என் பணி என்ன? அது பணி செய்து கிடப்பதே அவருடைய பணியாக இருந்தது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்கும் மனித சார் அறிஞர் அண்ணாவா சார்? அதுவும் இவர மாதிரி ராமலிங்க மாதிரி தான் ஒருத்தர். அவரு கோவில் கூட ஸ்ரீ எங்க மலைக்கோட்டையில் இருக்குது. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் எழுதியாச்சாப்பா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இல்ல நான் அப்பா எழுதிட்டீங்கன்னு கேட்டேன். அதுவும் பண்ணல. அப்பா நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்பா. நான் ஒன்றும் சொல்லலாம். இதோட 18 சித்தர்கள் முறிந்துப்பா. அடுத்த சித்தர்களை பற்றி சில செய்திகள் இருக்குது, அதையும் பார்க்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான ஷரத்துக்கள். எங்கும் மனிதர் உன்னை தேடி. இங்க ஷானுவே காணும் பொழுது என்ன பீமா பாத்திமா சர்வீஸ் வாங்கிடுவீங்களா? இன்ஷாஅல்லாஹ் சார். சார் if you don't mind அந்த பாட்டை திருப்பி சொல்லுங்க சார். எங்கும் மனிதர் உன்னை தேடி. இல்ல சார் கண்ணில் இருக்கு. ஆமா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணத்தோட கலந்துட்டான். எண்ணில் கலந்தான் புரியுதா இல்லையா? பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான்
உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ஒரு லவ்வரை சொல்ற மாதிரி சொல்ற, ஒரு காதலியை வந்து ஒரு காதல்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றார். போலாமா? பரிது பார்க்குறான் நமக்கு என்னடா பண்ண போறோன்னு. போலாமா? எழுதியாச்சாமா? அப்துல் ரஹ்மான் எழுதியாச்சா? பீமா, பாத்திமா? அடுத்தது சித்தர்கள் பற்றிய தகவல்கள் பார்க்குறோம். அவங்க பற்றி முக்கியமான தகவல் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா? சில செய்திகள். சித்தர்கள் பெரும்பாலும் சைவர்கள். வைணவர்கள் சைவனை யாரு? சிவன் பக்தர்கள்பா. சைவர்கள்னா சிவனடியார்கள். ஓகேவா? பெரும்பாலும் சிவன் தான். வைணவர்கள்னா திருமால் அல்லது பெருமாள். எனினும் இவர்கள் சாதி சமயங்களை கடந்தவர். சூப்பர். சாதி சமயம் கிடையாது. பக்தி செலுத்தி முக்தி அடைவதே பிறவாதிருக்க வழி என்று பக்தர் கொள்கை. பருவுடலை நுண்ணுடலாக்குவதே பிறவாதிருக்க வழி என்பது சித்தர்கள் பற்றிய. பருவுடலாம் நான் சாப்பிடாம காற்றை மட்டுமே சுவாசிப்பாங்க, சாப்பிடுவாங்க அவங்க. கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்களை கண்டு தெரிந்தவர்கள். சித்தர்கள் என்று தேவாரம் கூறிய பற்றி அவர் கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்களை கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள். கடவுளை கண்டு பக்தர்களை கண்டாங்க. சித்தர்களில் பஞ்சமர் யாரு? திருமூரர், சிவவாக்கியார், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவறை. இவங்க தான் வந்து பஞ்சவர்கள், பஞ்சமார்கள், ஐவர்கள். முக்கிய ஐவர் வந்து இங்க 5 பேர் தான். எழுதிக்கோங்கப்பா. திருமூலர், சிவவாக்கியா, பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரார். இப்பதான் பார்த்தா வர. கரூருக்கு என்னப்பா? கரூர் என்ன தலைநகரம்? புவியியல் ரீதியாக ஜவுளி. ஜவுளி. நெசவாளர்களுடைய தலைநகரம் தான் கரூர். என்ன ஆறு ஓடுதாங்க? 5 கிலோமீட்டருக்கு பாலம் இருக்கும்பா. அகன்ற காவேரி அங்கதான் கடக்குது. ஒக்கேனக்கல்ல வருகின்ற காவேரி சேலம் வழியா கரூரை தாண்டி கடக்குது. அகன்ற காவேரியாக மாறி திருச்சி வரைக்கும் போகுது. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. ஐந்து பேர் முக்கியம். 5 பேர் எழுதிக்கோங்கப்பா. நுண்ணுடல் சாப்பிட்டு உடம்பை பெருக்கிக் கொள்ளக்கூடாது. உணவை குறைத்து என்ன பண்ணணும்? உடலை என்ன பண்ணணும்? நுண்ணுடல் ஆக்கணும். நுண்ணுடல்னா என்ன? மெல்லிய உடலாக மாற்ற வேண்டும். கரெக்டா எழுதிக்கணும்.
எழுதியாச்சாப்பா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தாராளமா. அது கேட்பாங்க, சித்தர்கள் வந்து மேக்சிமம் சைவர்கள், சிவனடியார்கள் தான். ஓகேப்பா? ஆழ்வார்கள் தான் திருமால் அல்லது பெருமாளை பின்பற்றக்கூடியவர்கள். சூடி கொடுத்த சுழற்கொடியார் யாரு? அவங்களாம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய. கரெக்டா எழுதுங்க. எழுதியாச்சு சார். போலாமா? இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரொம்ப முக்கியமான டாபிக்கு போவோம். பார்த்தீங்களா? இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 to 4 முதலே பார்த்துருப்பீங்க, பார்ட்லையும் இதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். அப்புறம் 5 to 11 முக்கியமானது சிட்டிசன்ஷிப் வரும் உங்களுக்கு, பார்ட் 2 வரும். ஆர்டிகல் 30 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 வரும். மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 36 to 51 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டும் நெறிமுறைகள். 51A வெரி இம்பார்ட்டன்ட், அப்பயும் சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறம் ஆட் பண்ணாங்க, நாட் இன் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், ஆஃப்டர் தட் ஆடட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அப்புறம் ஆர்டிகல் 52 to 62 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, முக்கியமான நாட்டின் முதல் குடிமகன், மூத்த குடிமகன். ஈஸியாக என்ன, அவர் தான் வந்து அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். ஆர்டிகல் 75 78 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அரசுடைய தலைவர். 76 சொன்ன பற்றி அட்டார்னி ஜெனரல் இஸ் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். அட்டார்னி ஜெனரல் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஆர்டிகல் 167 டியூட்டிஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருடைய டியூட்டி. ஆர்டிகல் 280 முதலே சொல்லிக்கிறோம், ஃபினான்ஸ் கமிஷன். 324 ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷன், கான்ஸ்டியூஷனல் பாடி. 343 ஹிந்தி ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் சொன்ன பார்த்தியா, ஹிந்தி தான் அலுவல் மொழி இந்தியாவை. அதை எடுத்து தான் எப்போ பக்தாவாச்சலம் காலத்தில், ராஜாஜி காலத்தில், முதலமைச்சர்களுடைய காலத்தில் போராடினாங்க. 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, முக்கியமானது மிசா. அதுக்கப்புறம் 2 டைம் வார் எமர்ஜென்சி, ரஷ்யா உங்களுக்கு பாகிஸ்தான் வார், சீனா வார் கூட எமர்ஜென்சியாக கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 356 இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட்ஸ், மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நெவர் எவர் இம்போஸ்ட் இன் இந்தியா, இதுவரைக்கும் இது கொண்டு வரவே இல்லை. 368 பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், யார் இந்த அரசியலமைப்பு திருத்த முடியும்? பார்லிமெண்ட் தான் திருத்த முடியும். 368 அதுவும் சொன்னேன், பாட்டோட சொன்னேன். ஓகே, அதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் எழுதிக்குவோம். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன். 360 ரொம்ப முக்கியம். இந்த பார்லிமெண்ட் ஒன்லி த பாடி will amend the constitution, Indian constitution. அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நெவர் எவர் இம்போஸ் இன் இந்தியா, இது வரைக்கும் அதை இம்போஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்புறம் 356 பிரசிடென்ட் ரூல், தெரியுமா இல்லைங்களா? மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றது. 352 352 தேசிய அவசர நிலை. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. இதிலிருந்து கண்டிப்பாக 1 or 2 ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து பிரதிபலிக்கும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும், எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? கரெக்டாக எழுதுங்க.
இந்த கிளாஸ்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கப்பா. அதே மாதிரி ஸ்லைடு ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாடல் பேப்பர்ஸை போடுங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். டிப்ரெஷன் ஆகக்கூடாது, புரியல. உங்களை தினந்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பார்த்து கரெக்டாக பண்ணுங்க.